பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ்விடம் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் தஆலா வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருட்செய்த திருக்குர்ஆனாகிய ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. இதுதான் வேத நூல், இதில் சந்தேகமில்லை, இறையச்சம் உடையவர்களுக்கு இது நேரான வழியை காட்டும். الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. அவர்கள் மறைவானவற்றை உன்னென்று நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையையும் நிலைநிறுத்துவார்கள், தவறாது கடைபிடிப்பார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கிய பொருள், செல்வம் போன்றவற்றிலிருந்து தானமாக செலவும் செய்வார்கள். والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. அன்றி நபியே, அவர்கள் உங்களுக்கு இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உங்களுக்கு முன் இருந்த நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் யாவற்றையும் நம்பிக்கை கொள்வார்கள். நியாய தீர்ப்பு நாளாகிய இறுதி நாளையும் உண்மை என்று உறுதியாக நம்புவார்கள். أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. இத்தகையவர்கள்தான் தங்கள் இறைவனின் நேரான வழியில் இருக்கின்றார்கள், இவர்கள்தான் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள். إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. நபியே, எவர்கள் இவ்வேதத்தை மனமுரண்டாக நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாதிருப்பதும் உண்மையில் சமமே. அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. அவர்கள் மனமுரண்டாக நிராகரித்து தன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களின் மீதும் கேள்வி புலன் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களுடைய பார்வையின் மீதும் திரையிடப்பட்டு விட்டது. தவிர அவர்களுக்கு கொடிய வேதனையும் உண்டு. وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُمْ بِمُؤْمِنِينَ. நபியே, அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என கூறுபவர்களும் மனிதரில் சிலருண்டு. ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களால். يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. அவர்கள் இவ்விதம் கூறி அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் வஞ்சிக்க கருதுகின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்களையன்றி பிறரை வஞ்சிக்க முடியாது. இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون. ஏனென்றால் அவர்களுடைய உள்ளங்களில் வஞ்சகம் என்னும் நோய் இருக்கிறது. அதன் காரணமாக அவர்களுக்கு அந்நோயை அல்லாஹ் அதிகப்படுத்தியும் விட்டான்.
இவ்விதம் அவர்கள் பொய் சொல்வதனால் மிக்க துன்புறுத்தும் வேதனையும் அவர்களுக்குண்டு.